பிதாவே நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தின் முதல் தேதியில் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்க அவளோடு வந்திருக்கிறோம், காத்திருக்கிறோம். ஆவியை வீர்ப்பியும் ஆண்டவரே, இந்த மாதத்திலே நீர் செய்ய போற எல்லா பெரிய கிரியைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கால வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த 7வது மாதத்தின் முதல் தேதியின் அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் 7வது மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னவென்றால், பெருமழையின் சத்தம் கேட்கப்படும். பிரைஸ் தி லார்ட். பெருமழையின் சத்தம் கேட்கப்படும். அருமையான எலியா ஆகாபை பார்த்து சொல்லுகிறான், பெருமழையின் சத்தம் கேட்கப்படும். பிரைஸ் தி லார்ட். வேத புத்தகத்திலே அநேக சத்தங்களை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். ஆனால் இந்த சத்தம் முற்றிலும் மாறுபட்டது. அவர்கள் 120 பேர் கூடியிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் கட்டடங்களிலே அவர்கள் ஆராதித்த அந்த கட்டடங்களிலே இறங்கும் போது அந்த கட்டடம் அசைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான இடி முழக்கங்கள் உண்டானதை வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பலவிதமான சத்தம். அருமையான தெய்வம் பூமியில இறங்கும் போது அருமையான ஒரு பெரிய நடுக்கம், மலைகள் நடுங்கினதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கால வேளையிலே இந்த 7வது மாதத்தின் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஓ, உங்கள் வாழ்க்கையிலே பெருமழையின் சத்தம் கேட்கப்படும். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படும். இது எங்கே? இந்த சம்பவத்தை நீங்கள் வேதத்திலே வாசித்தால், தேவனுடைய ஜனத்தை ஆகாப் ஆண்டு கொண்டிருந்த நாட்களிலே தேசத்திலே மகா பெரிய பஞ்சம் உண்டானதை நீங்கள் அதே 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தால், அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோ எனில் சமாரியாவிலே கொடிதாக இருந்தது. பஞ்சமோ எனில் சமாரியாவிலே கொடியதாக இருந்தது. ஆகாப் ஒபதியாவை பார்த்து சொல்லுகிறான், கொஞ்சம் மிருகங்கள் இருக்கிறது நம்மிடத்திலே, அதையாவது பாதுகாத்து கொள்ள தேசம் முழுவதிலும் போய் குளங்களிலே எங்கேயாயிலும் தண்ணீர் இருக்கிறதா, ஆறுகளிலே எங்கேயாயிலும் தண்ணீர் இருக்கிறதா என்று தேடி வரும்படியாய் ஒபேதியாவை அனுப்புகிறான். நீங்கள் அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகள் இடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போய் நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் ஆவது உயிரோடை காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். அவன் சொல்லுகிறான், எங்கேயாயிலும் போய் புல்லாவது கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா, போய் பாருங்கிறான். பெரிய பஞ்சத்தை தேவனுடைய ஜனங்கள் சந்திக்கிறார். பெரிய பஞ்சத்தை சந்திக்கிறார். அருமையான, இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் வேதத்தை வாசித்தால் 3 காரணங்களை நாம் பார்க்கலாம். அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே பிரச்சனைக்கு பல காரணங்கள் உண்டு. அதிலே அருமையான சில காரியங்கள் நம்மாலே வருகிறது. 3 காரியங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். 1, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மறந்து போனார்கள். 2 நினைவுள்ளவர்களாகவே அவர்கள் ஜீவித்தார்கள். அருமையான தேவனையும் அவர்கள் பின்பற்றினார்கள், உலகத்தையும் பின்பற்றினார்கள், தேவனையும் பின்பற்றினார்கள். அதுதான் நீங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே எலியா தேவனுடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் 2 மனமுடையவர்களாய் குந்தி குந்தி நடக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று எழுதுகிறான். அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால்,
அவன் சொல்லுகிறான், பாகால்களை நீங்கள் பின்பற்றி போனீர்கள் என்று சொல்லுகிறான். தேசத்திலே பஞ்சம் வருவதற்கு காரணங்களை அந்த வேதத்திலே நாம் பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் கர்த்தருடைய ஜனத்திற்கு கர்த்தர் இறங்கும்படியாய் கவனம் உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வந்திருக்கலாம், அநேக போராட்டங்கள் வந்திருக்கலாம், அநேக நெருக்கங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலவேளையில உன்னோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை உண்டு. உன் ஆவியை உயிர்ப்பிக்கும்படியாய், உன் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படியாய், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை தட்டி எழுப்பும்படியாய் கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை. உன் வாழ்க்கையில பெருமழையின் சத்தம் கேட்கப்படும். உன் வாழ்க்கையில பெருமழையின் சத்தம் கேட்கப்படும். இந்த பெருமழையின் சத்தத்துக்குள்ளே உங்களை அழைத்து கொண்டு போக விரும்புகிறேன். இந்த பெருமழையின் சத்தத்தின் மேன்மைக்குள்ளே உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். இந்த பெருமழையின் சத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்திலே கேட்கும்போது, ஆகாப் கேட்கும்போது ஒன்றை புரிந்து கொண்டார்கள். கர்த்தர் நம்மை நினைக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பெருமழையின் சத்தம் ஒன்றை தேசத்திலே அறிவிக்கிறது. என்ன அறிவிக்கிறது என்றால், அருமையான தேவ ஜனத்தை தேவன் ஒரு காலம் மறப்பதில்லை. தேவ ஜனத்தை விட்டு ஒரு காலம் தெய்வம் விலகி போவதில்லை. ஜனங்கள் விலகி போனாலும், ஜனங்கள் அருமையான இருமனம் உள்ளவர்களாய் இருந்தாலும், ஜனங்கள் தேவனுடைய சத்தத்தை விட்டு விலகி போனாலும், ஜனங்கள் பாகால்களை பின்பற்றி விலகி போனாலும் கர்த்தர் விலகி போவதில்லை. ஏனென்றால் அவர்களை தேவன் அழைத்த விதம் மேன்மையானது, அவர்களை தேவன் நடத்தின விதம் மேன்மையானது. எந்த ஜனத்தையும் செங்கடல் இரண்டாய் பிரிந்த அந்த மாபெரும் அற்புதத்தை உலகத்திலே எந்த ஜாதியும் எந்த ஜனமும் பார்க்கவில்லை. 40 வருஷம் அருமையான வானத்தின் மன்னாவை அவர்கள் புசித்தார்கள். ஆண்டவர் தன் ஜனத்தை நினைக்கிறவராயிருக்கிறார். ஆபிரகாமோடு கூட வாக்கு பண்ணியிருக்கிறார், ஈசாக்கோடு கூட ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், யாக்கோபோடு கூட தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். உனக்கும் தேவன் ஏராளமான வாக்கு தத்தங்களை தேவன் இந்த வருஷத்திலே கொடுத்திருக்கிறார். உன்னை அழைத்ததே வாக்கு தத்தத்தின் மூலமாய் தான் உன்னை இந்த மகிமையான பாதைக்கு திருப்பி விட்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில உன்னை தேவன் நினைக்கிறபடினாலே, உன்னை தேவன் மறக்காதிருக்கிறபடினாலே இந்த அருமையான பெருமழையின் சத்தம் கேட்கிறது. Glory to God. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி, எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாய். நீங்க ஒருவேளை நினைக்கலாம் இனிமேல் நம்ம எழும்ப முடியாது, நீங்க ஒருவேளை நினைக்கலாம் இனிமேல் அவ்வளவுதான், இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி என்ன செய்ய முடியும்? உங்க நினைவு ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா பஞ்சமோ கொடிதா இருக்கிறது. தேசத்திலே அநேகர் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். தேசத்திலே ஒரு பெரிய கூக்குரல், மனிதனுடைய கூக்குரல் இருக்கிறது. அதன் மத்தியிலே தான் இந்த பெருமழையின் சத்தம் கேட்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ஒரு சமாதானத்தின் முடிவை தேவன் வைத்திருக்கிறார். உடைந்து கிடக்கிற குடும்பத்தை தேவன் கட்டுவார். உடைந்து கிடக்கிற உறவுகளை தேவன் கட்டுவார். உடைந்து கிடக்கிற மனதை தேவன் கட்டுவார். சமாதானம் இல்லாத குடும்பங்களில கர்த்தருடைய சமாதானம் உண்டாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கொடிய வியாதிகளில் இருந்து கர்த்தர் இந்த மாதத்திலே விடுதலை அனுப்புவார். நீங்க நினைக்கலாம் உங்களுடைய ரிப்போர்ட் எல்லாம், மருத்துவருடைய ரிப்போர்ட் எல்லாம் அருமையான உங்கள் மனதை புண்படுத்துகிறதாய், உங்கள் மனதை வேதனைப்படுத்துகிறதாய் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேலே நான் வைத்திருக்கிற நினைவு, அருமையான
அருமையான தீமைக்கு அல்ல, சமாதானமான நினைவுகளை உன் மேலே வைத்திருக்கிறேன். உன் ஆவியிலே சமாதானம் உண்டாகும், உன் ஆத்துமாவிலே சமாதானம் உண்டாகும், உன் வாழ்க்கை நாட்கள் சமாதானமாய் அருமையான இருக்கும். நீ பூமியிலே வாழ்கிற நாள் அருமையான ஒரு சமாதானம் உன் இருதயத்தை நிரம்பி 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 வழியும். ஏனென்றால் உன் மேலே நான் வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, சமாதானமானவைகள். சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் சங்கீதம் அருமையானவர்களே 11ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். உன் சமாதானம் உன்னோடு கூட நிற்பதில்லை. உன் சமாதானம் உன் பிள்ளைகளை பற்றி பிடிக்கும். உன் சமாதானம் உன் பிள்ளைகளோடு கூட நிற்பதில்லை, அவர்கள் பிள்ளைகளையும் பற்றி பிடிக்கும். இது ஒரு நதியை போன்ற சமாதானம். இது பரலோகத்திலே இருந்து உண்டான சமாதானம். இது தேவனுடைய சமாதானம். இது உலகத்திலே உண்டான சமாதானம் அல்ல, அருமையான இது தேவனிடத்திலே இருந்து உண்டான சமாதானம். அது நதியை போல உன் உள்ளத்தில் இருந்து அது பாய்ந்து அருமையான நீ இருக்கிற இடம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானம் உண்டாகும். கலக்கம் உண்டாகிற இடங்களிலே, போராட்டம் உண்டாயிருக்கிற இடத்துல, அருமையான தேவன் நிம்மதி இல்லாத இடங்களிலே நீ போய் செபிக்கும் போது, நீ போய் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது, அருமையான சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள், சமாதானத்தை அழிக்கிற பொல்லாத கிரியைகள் அருமையான அழிந்து போகிறதை இந்த மாதத்தில் நீ பார்ப்பாய். நீ செபித்து விட்டு போகும்போது என்ன நடக்கும் என்றால், அந்த குடும்பத்தின் மேல் ஒரு மாபெரும் சமாதானம் உண்டாகும். இந்த பெருமழையின் சத்தத்துக்குள்ளே நான் உங்களை அழைத்து கொண்டு போய் இந்த பெருமழையின் மேன்மை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அருமையான இரண்டாவது இந்த சத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றை அறிவிக்கிறது. அருமையான ஆகாப்புக்கு ஒன்றை அறிவிக்கிறது. அருமையான தண்ணீர் தேடி போன ஒபேதியாவுக்கு ஒன்றை அறிவிக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கும் போது ஒன்றை இது அறிவிக்கிறது, தேசத்தை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். தேசத்தின் வெறுமைகளை தேவன் மாற்றப் போகிறார். தேசத்தினுடைய அருமையான காய்ந்து போன இடங்களை தேவன் செழுமையாக்க போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எசேயா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். உன் வாழ்க்கையின் பகுதி காய்ந்து போன பகுதிகள், வெறுமையான பகுதிகள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல ஒரு செழிப்பை இந்த சத்தம் உண்டு பண்ணும். இந்த சத்தம் ஒரு செழிப்பை உண்டு பண்ணும். ஆகாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆதியாகம புத்தகம் 21ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கலாம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த அரபு தேசங்களிலே 15 அடிக்கு கீழே பெட்ரோல் இருக்குதான். 15 அடி பெட்ரோல் இருக்குது. செழிப்பான தேசம். 2 கிணறு இருந்தா போதுங்கிறாங்க, 1 கிணறு இருந்தா போதுங்கிறாங்க. எல்லா உலகத்தின் எல்லா கண்டங்களில் இருந்து அவங்க நாட்டுக்கு வேலைக்கு போறாங்க. இது எப்படி உண்டானது என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாரை தேவன் ஆசீர்வதித்தார். ஆகாரை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவள் மாம்சத்துக்குரியவள், அவள் அருமையான ஆவிக்குரியவள் அல்ல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கே ஆவிக்குரியவன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கின் சந்ததியே மகிமையான தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆனாலும் கர்த்தர் ஆகாருக்கு இறங்கி
அவளை தேவன் ஆசீர்வதித்தார். நான் ஆகாரையே கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றால், அருமையான புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்றால், கிறிஸ்துவின் சபையிலே நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சபையிலே நீங்கள் சரீரமாய் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அருமையான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வசனத்தினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நீங்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய சத்தத்தை எப்போதும் வாரம் வாரம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன் குடும்பத்தை கைவிட்டு விடுவாரோ, உன்னை கைவிட்டு விடுவாரோ, உன் சந்ததியை கைவிட்டு விடுவாரோ? அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன் குடும்பத்திலே ஆவிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதங்களை தேவன் நிச்சயமாய் உண்டு பண்ணுவார். ஆவிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதங்களை தேவனாய கர்த்தர் நிச்சயமாய் உண்டு பண்ணுவார். இப்பொழுது இருக்கிறதை நீ காட்டிலும் 1000 மடங்கு தேவனாய கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவராயிருக்கிறார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் தேவன் 1000 மடங்கு உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் தேவ மேன்மை உன் வாழ்க்கையிலே உண்டாகும். அருமையான யோசேப்பின் வாழ்க்கை வெறுமையாய்தான் அவனுடைய வாழ்க்கை தொடங்கினது. ஆனால் இப்பொழுது அவன் எங்கே இருக்கிறான் என்றால், பார்வோனுடைய எகிப்திலே பார்வோன் பக்கத்தில் இருக்கிறான். ஏனென்றால் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் ஜீவன் உள்ளவர். அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் வாக்கு மாறாதவர். அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் அருமையான ஜீவிக்கிறவர். குறித்த நாளுக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதிப்பதில்லை. நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். உன் ஆசீர்வாதத்தை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. உன் ஆசீர்வாதத்தை எந்த வல்லமையாலும் தடுக்க முடியாது. உன் ஆசீர்வாதம் அருமையான உன்மேலே வந்திறங்குவது நிச்சயம். உன் குடும்பத்தின் மேல் வந்திறங்குவது நிச்சயம். உன் பிள்ளைகள் மேல் வந்திறங்குவது நிச்சயம். ஏனென்றால் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். Glory to God. தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த பெருமழையின் சத்தத்துக்குள்ளே அருமையான தேவனுடைய நினைவு, சமாதானத்தின் நினைவு மறைந்திருக்கிறது. இந்த பெருமழையின் சத்தத்துக்குள்ளே அருமையான தேவனுடைய ஆசீர்வாதம் மறைந்து கிடக்கிறது. இந்த ஒன்றை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த பெருமழையின் சத்தத்துக்குள்ளே இருக்கிற மேன்மை என்னவென்றால், இயற்கையை ஆளுகை செய்கிற சத்தம். Glory to God. இந்த பெருமழையின் சத்தத்துக்குள்ளே தேவனுடைய சத்தம் மறைந்திருக்கிறது. அல்லது இந்த பெருமழையின் சத்தம் தேவனுடைய சத்தமாகவே இருக்கிறது. இந்த பெருமழையின் சத்தம் அருமையான தேவனுடைய ஊழியக்காரன், அருமையான தேவனுடைய ஊழியக்காரனுடைய சத்தமும் இந்த பெருமழையின் சத்தத்துக்குள்ளே மறைந்திருக்கிறது. ஏனென்றால் அவன் தான், எலியாதான் சொல்லுகிறான், ஆகாப்பை பார்த்து சொல்லுகிறான், ஒரு சத்தம் எனக்கு கேட்கிறது. அது வித்தியாசமான சத்தம். அது இடி முழக்கம் அல்ல, அது பெருமழையின் சத்தம். அருமையான இந்த சத்தத்தை ஆகாப் கேட்கவில்லை. இது ஆகாப்புக்கு காதுகளிலே இது விழவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய காதுகளிலும் விழவில்லை என்று நான் நினைக்கிறேன். சத்தம் துவங்கின பின்புதான், அருமையான சத்தம் ஆரம்பித்த பின்புதான், சத்தம் அருமையான அது அதிகரித்துக் கொண்டே இருந்த போதுதான் ஜனங்கள் கேட்டார்கள். Glory to God. இந்த பெருமழையின் சத்தத்துக்குள்ளே அருமையான இயற்கைகளை ஆளுகை செய்கிற சத்தம் இதற்குள்ளே இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய சத்தம் மேகங்களை உண்டு பண்ணும். ஆண்டவருடைய சத்தம் அருமையான மழையை உண்டு பண்ணுகிற, மேகங்களை உண்டு பண்ணுகிற வல்லமை இருக்கிறது. நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 29ஆம் சங்கீதம் 3 வாசிக்கலாம். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தர் திரளான தண்ணீர் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும்.
கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கும். இயற்கைகளை ஆளுகை செய்கிற சத்தம் தான் பெருமழையின் சத்தம் என்றால் அந்த சத்தத்தை உண்டு பண்ணினவர் தேவனாய கர்த்தர். அவரே அந்த சத்தமாயிருக்கிறார். வேதத்தில் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை அவர் காற்றை பார்த்து பேசுகிறார், அலையை பார்த்து பேசுகிறார், அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் காற்றை ஆண்டவர் பேசுகிறார், அது கீழ்ப்படுகிறது. அலையை ஆண்டவர் பேசுகிறார், அது கீழ்ப்படுகிறது. ஆகவே பெருமழையின் சத்தம் அருமையான இயற்கைகளை ஆளுகை செய்ய வல்லமை பெருமழையின் சத்தத்துக்குள்ளே இருக்கிறது. அருமையான கற்றுடைய அதை எதிர்த்து எந்த வல்லமையும் செயல்பட முடியாது, அதை எதிர்த்து எந்த வல்லமையும் கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் இயற்கைகளை ஆளுகை செய்கிற சத்தம். இந்த நாளில் அருமையான இந்த முதல் செய்தியின் கால வேளையில உன் ஆவியிலே ஒரே ஒரு வார்த்தை நான் ஆழமாய் வைத்து அனுப்ப விரும்புகிறேன். அது என்னவென்றால், உன் வாழ்க்கையிலே பெருமழையின் சத்தம் கேட்கப்படும். உன் வாழ்க்கையில அருமையான ஒரு சத்தம் கேட்கப்படும். அது நீ கேட்கிற எல்லா சத்தத்தை காட்டிலும் வித்தியாசமானது, எல்லா சத்தத்தை காட்டிலும் மாறுபட்டது. எல்லா பூமியில அருமையான கேட்கிற சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது அது எதற்கான அந்த சத்தம் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். அருமையான தீயணைக்கிற வண்டி வரும்போது ஒரு சத்தம் போட்டு கொண்டு வருகிறது. நீங்கள் உடனே உங்கள் நினைவிலே உங்கள் உணர்விலே ஒன்று எழும்பும். என்ன எழும்பும் என்றால், அருமையான எங்கேயோ தீ பிடித்திருக்கிறது, அணைக்க போகிறது. ஒரு 108 ஆம்புலன்ஸ் சத்தம் போட்டு போகிறது என்றால் உங்கள் இருதயத்திலே ஒரு உணர்வு உண்டாகும். என்ன உணர்வு என்றால், அந்த வண்டிக்குள்ளே ஒருவர் மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு உண்டாகும். அநேக சத்தங்களை எப்போதும் நீங்கள் கேட்கிறீர்கள். அநேக சத்தங்கள் பயமுறுத்துகிறதா இருக்கும், அநேக சத்தங்கள் உங்களை கலங்கம் பண்ணுகிறதா இருக்கும். ஆனால் ஆண்டவர் இந்த 7ஆம் தேதி அருமையான முதல் செய்தியின் கால வேளையில உங்கள் ஆவியிலே கற்றர் வைக்கிற சத்தம், உங்களை செழிப்பாக்குகிற சத்தம், உங்கள் வெறுமையெல்லாம் மாற்றுகிற சத்தம், இந்த கால வேளையில அருமையான உங்களோடு கூட பேசுகிற இந்த பெருமழையின் சத்தம், இயற்கைகளை ஆளுகை செய்கிற வல்லமை உள்ள சத்தம். அருமையான இந்த 1ஆம் தேதி கால வேளையில இந்த பெருமழையின் சத்தம் ஒன்றை உனக்கு எப்போதும் ஞாபகப்படுத்துகிறது. என்னை நினைக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார், எனக்கு சமாதான என் மேலே சமாதான நிலை உள்ள ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த பெருமழையின் சத்தம் என்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்படியே நாம் ஜெபிக்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சத்தம் உண்டாகும் உன் வாழ்க்கையில. ஓ, ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் எனக்கு சமாதானத்தை என் குடும்பத்திலே கொடுக்க போகிறார். ஓ, எல்லா வல்லமையும் ஆளுகை செய்கிற சத்தம் என்பதை நீ இந்த சத்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நல்ல ஆண்டவரே, உங்களை நான் ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை உடைய மகிமையான கரத்தில் வைக்கிறேன். இந்த 7ஆவது மாதத்தில் 6 மாதங்களை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். எங்களை சத்துரு அழிக்கும்படியாய், நிர்மூலம் பண்ணும்படியாய், எங்களை பலவிதமான சூழ்நிலைகளில் தள்ளிவிடும்படியாய் சத்துரு போராடினான். கர்த்தாவே, எங்களை நீ பாதுகாத்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்திகளை உலகத்தின் எங்கெங்கிருந்து கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வீடுகளிலிருந்து கேட்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த 7ஆவது மாதம் ஆண்டவரே பெருமழையின் சத்தம் கேட்கிற மாதமாய் மாற்றுவீராக. உடைய கரத்திலே வைத்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த 1ஆம் தேதி காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்திலே வந்த உங்களோடு
விசேஷ விதமாயிருப்பதாக. ஆமென், ஆமென்.